குடியரசுத் தலைவர் நிராகரிக்க தான் செய்வார் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அவங்க முடிஞ்சால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போட்டோம், சுப்ரீம் கோர்ட்டு தான் நீட்டை கொண்டு வந்தது, அவங்க அங்கே பேஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு அண்ணாமலை. சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பது என்பது வேறு. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு முறைப்படி குடியரசுத் தலைவரை அணுகுவது என்பது ஜனநாயக கடமை அல்லது அரசியலமைப்பு நமக்கு வழங்கியிருக்கிற ஒரு வாய்ப்பு. அதனை அவர்கள் மறுதளிக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை அவமதிக்கிறார்கள் என்று பொருள். அதை விமர்சிக்க வேண்டிய பாஜக தலைவர்கள் திமுக அரசை விமர்சிக்கிறார்கள் என்றால் அவர்கள் செய்வதுதான் அரசியல், அவர்களுக்கான ஆதாய அரசியல். முழுமையாக தெரியாம தீர்மானம் கூட எல்லாமே அரசியல் நடத்துறாங்க, எல்லாமே இந்து விரோதின்னு சொல்லி அவர் பேச்சை யாருமே செவிமெடுப்பதில்லை, பொருட்படுத்துவதில்லை. எனவே அதற்கு நான் பதில் சொல்வது பொருத்தமாக இருக்கிறார். தமிழக பள்ளிக்கல்வித்துறைக்கு ஆண்டுதோறும் 30,000-40,000 ஒதுக்கீடு பண்ணுறாங்க. ஆனாலும் இன்னும் தமிழக பள்ளிக்கல்வித்துறைக்கு ஆனாலும் இன்னும் மரத்தடி வகுப்புகள் நடக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி பார்க்கணும். மரத்தடி வகுப்புகள் இருக்குமே, ஆனால் அது வேதனைக்குரியது தான். ஆனால் இந்திய அளவில் ஒப்பிடுகிற போது தமிழ்நாட்டில்தான் பள்ளி கல்வித்துறை நன்கு வளர்ச்சியடைந்துள்ளது. அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளுடன் இயங்குகிறது. அது மேலும் பெருக வேண்டும். அதனுடைய கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்த வேண்டும். மரத்தடி வகுப்புகள் இல்லாத அளவுக்கு பள்ளி வகுப்பறைகளின் எண்ணிக்கையை பெருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் 2024 பாஜக ஆட்சி வரும்போது அது பெரும்பான்மை இல்லை, அவங்களால ஏற்கனவே நினச்சதை போல எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரியே எல்லா எதிர்கட்சிகளும் சொன்னீங்க. ஆனால் அவங்க தொடர்ச்சியாக ஏற்கனவே எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி அவங்க நினைச்சதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. எப்படி எதிர்கொள்ள போறீங்க? முதல்ல அந்த கேள்வி கேட்டாங்க. அதே கிருஷ்ணன், அதே கூட்டணி கட்சிகளின் துணையோடு அதை செய்கிறார்கள். கூட்டணி கட்சிகள் தங்களுடைய அரசியல் ஆதாயங்களுக்காக பாஜக எடுக்கிற அனைத்து பாசிச நடவடிக்கைகளுக்கும் ஒத்துழைக்கிறார்கள் என்பதுதான் வேதனைக்குரியது. பீகாரில் நிதிஷ்குமார் அவர்களின் கட்சி இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்ததனால் அந்த கட்சியிலிருந்து 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களே விலகியிருக்கிறார்கள், அவர்களை கண்டித்திருக்கிறார்கள் என்பது ஒரு சாட்சியமாக நமக்கு இருக்கிறது. கூட்டணி கட்சிகளுக்கு இது ஒரு பெரிய சவுக்கடியாகத்தான் இருக்கும். சந்திரபாபு நாயுடு போன்றவர்கள் வேறு நிலைப்பாட்டை எடுக்க நேர்ந்திருக்கிறது. ஆகவே கூட்டணி கட்சிகள், அதாவது பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிற அந்த கூட்டணி கட்சிகள் மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு முடிவுகளை எடுக்க வேண்டும். எதிர்காலத்தில் அப்படி எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். அது அவர்தான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.